மான் குட்டியே, இது ஒரு திகில் கதை. நீலகிரி போகும் மலைப்பாதையில் மூடுபனியை கடந்து ஹெட்லைட்டுகள் சென்றன. ஆனால் அவை ஒரு சாதாரண காட்டு இரவை ஒளிரச் செய்யவில்லை. அது மிகவும் அமைதியாக இருந்தது. கிரிக்கெட்டுகள் இல்லை, காற்று இல்லை, இயந்திரத்தின் சத்தம் மட்டுமே அந்த ரோட்டில் கேட்டுக்கொண்டும் அந்த இரவின் நிசப்தத்தை கெடுத்துக்கொண்டும் சென்றன. நான் என் காரில் அந்த கும்மிருட்டில் என் மனைவியுடன் உரையாடி கொண்டு போய்க் கொண்டிருந்தேன். மழையும் அந்த அழகான இரவை கெடுக்க மழை பெய்ய ஆரம்பித்தது. என் வைப்பரை போட்டு ஓட்டிக்கொண்டேன். அந்த வைப்பரின் சத்தம் அந்த இயந்திர சத்தத்தையும் மழையையும் விட அதிகமாய் அந்த இரவை ஆக்கிரமித்தது. டக் டக் டக். நான் என் மனைவியிடம் பேசிக்கொண்டு என் காரை இயக்கிக் கொண்டிருந்தேன். நான் இன்னும் 2 மணி நேரத்தில் அங்கே இருப்பம்மா என்று சொல்லிக்கொண்டு வர திடீரென ஒரு சத்தம், டமார் என்று. அந்த சத்தம் கேட்டதும் என் கார் பிரேக்கை அழுத்தினேன். க்ரீச்! என் ஃபோன் கீழே விழுந்தது. ஆனால் என் கண்கள் அதை தேடாமல் அந்த ரோட்டில் அந்த சத்தம் உதயமான இடத்தை நோக்கி விரிந்தன. அந்த வைபர் அசைவினில் மழை துளிகளை அகற்றி அந்த ஹெட்லைட் காட்சியில் நான் பார்த்த காட்சி. என் காரின் விளக்குகள் அதன் மீது பட்டதும் என் ரத்தம் பனிக்கட்டியாக மாறியது. நான் உறைந்து போனேன். ஒரு மான் போன்ற ஒரு உருவம். அதன் கழுத்தெலும்பு உடைந்து கழுத்தின் எலும்பு வெளியே நீட்டி முறிந்திருந்தது. அந்த மலையில் அதன் இரத்தங்கள் ஆறாய் ஓடிக்கொண்டிருந்தது. சக் சக் சக். அந்த நிகழ்வில் அந்த வைப்பர் சத்தம் ஏதோ அமானுஷ்யத்தை எனக்குள் வெளிப்படுத்த ஆரம்பித்தது. திடீரென அது தன் உடைந்த கழுத்துடன் எழுந்து நின்றது. அதன் கழுத்து தானாகவே நேரானது. அதன் கண்கள் மின்னின. அதன் இரத்தப்போக்கும் நின்றிருந்தது. பின்பு அது என்னை நோக்கி மனிதனைப் போல எழுந்து நின்றது. அது மிக உயரமாக இருந்தது. அதன் கால்கள் சரியாக வளைந்திருக்கவில்லை. அவை இரண்டும் ஜோடி மான் கால்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு உயிரியலின் ஒவ்வொரு விதியையும் மீறி வகையில் இணைக்கப்பட்டிருந்தன. அது 4 கால்களிலும் இல்லை. அதன் பின்னங்கால்களில் நின்று ஒரு மனித நிழல்படத்தை பின்பற்ற முயற்சித்தது. ஆனால் அதன் முதுகெலும்பு சாத்தியமற்று நீளமாகவும் வளைந்ததாகவும் இருந்தது. நான் ஓட்டிச் சென்றிருக்க வேண்டும். ஆனால் நான் செயலிழந்து விட்டேன். அந்த உயிரினம் அதன் தலையை என்னை நோக்கி திரும்பியது. அதற்கு ஒரு மானின் மென்மையான பீதியடைந்த கண்கள் இல்லை. அது மந்தமான கண்ணாடி போன்ற மனிதனைப் போன்ற கண்களை கொண்டிருந்தது. பின்னர் அது என்னை பார்த்து சிரித்தது. ஒரு காட்டு விலங்கிற்கு மிகவும் தட்டையாகவும் மென்மையாகவும் இருக்கும் பற்களை காட்டும் ஒரு அகன்ற கிழிந்த புன்னகை அந்த சிரிப்பு. அது சாலையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தது. அதன் அசைவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திரவமாகவும் அசைவமாகவும் இருந்தன. அதன் பின்னால் இருந்த காடுகள் நடுங்குவது போல் தோன்றியது எனக்கு. அடுத்து என்ன நடந்தது என்று பார்க்க நான் காத்திருக்கவில்லை. கந்தக வாசனை மற்றும் ஈரமான ரோமங்கள் என் காரை நிரம்பின. நான் அதை கடந்து சென்றேன். நான் பின்புற காட்சி கண்ணாடியில் அதை பார்க்கவில்லை. நான் அப்படி செய்தால் அந்த உயிரினம் என் பின்னால் ஓடி வரும். அது இனி 4 கால்களில் இருக்காது என்று எனக்கு தெரியும். அது 2 கால்களில் நின்று கொண்டு எனக்கு கையசைப்பதை போன்ற உணர்வை தந்தது. இனி எனக்கு எந்த மான்குட்டியை பார்த்தாலும் இந்த காட்சி என் இமை நீங்காமல் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் காரை ஓட்டிக்கொண்டு என் வீட்டை நோக்கி சென்றேன். என் மனசு இன்னும் அந்த காட்சியிலிருந்து வெளியே வரவில்லை. வைபரின் டக் டக் என்ற சத்தமும் அந்த உடைந்த கழுத்துடன் எழுந்து நின்ற அந்த மான் உருவமும் என் நினைவில் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தது. மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. என் வீட்டு வாசலுக்கு அருகே வந்தபோது திடீரென நான் பார்த்த காட்சி என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது. என் மனைவி அவள் வீட்டின் வாசலில் நின்று கண்ணீர் வடித்து கொண்டு யாரோ ஒருவருடன் போனில் பேசிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்க்கவே இல்லை. நான் காரை நிறுத்தி கதவை திறந்து வெளியே இறங்கினேன். மா, என்னடா ஆச்சு? ஏன் அழுகிறம்மா? என்கிட்ட சொல்லு, என்னாச்சு என்று நான் கேட்டேன். ஆனால் என் குரல் அவள் காதில் விழவில்லை. அவள் கண்கள் என்னை தாண்டி எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவள் திடீரென அவளின் காருக்குள் ஏறி அவசரமாக காரை இயக்கினாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். எங்கே போகிற அந்த நேரத்தில் என்று நான் கத்தினேன். ஆனால் அவள் ஒரு நொடிக்கு கூட திரும்பி பார்க்கவில்லை. அவள் காரை அந்த நீலகிரி மலைப்பாதையை நோக்கி வேகமாக ஓட்டி கொண்டு போனாள். என் உள்ளம் கலங்கியது. நான் உடனே என் காரை மீண்டும் இயக்கி அவளை பின்தொடர ஆரம்பித்தேன். மழை இன்னும் கனமாக பெய்தது. சில நிமிடங்களில் நாங்கள் மீண்டும் அந்த இடத்தை அடைந்தோம். அந்த மான் கடந்த இடம். ஆனால் அங்கே நான் பார்த்த காட்சி என் உயிரையே உறைய வைத்தது.
சாலையின் ஓரத்தில் ஒரு கார் முழுவதும் நொறுங்கி கிடந்தது. அது என் கார். என் மூச்சு நின்றது. அந்த காரின் முன்பகுதி முற்றிலும் சிதறியிருந்தது. கண்ணாடிகள் உடைந்து கிடந்தன. ரத்தம் மழைநீரில் கலந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த காரின் உள்ளே ஸ்டேரிங் மீது சாய்ந்து கிடந்தது ஒரு உடல். அது அது நான் தான். என் கண்கள் விரிந்தன. என் மூளை அந்த உண்மையை ஏற்க மறுத்தது. இது எப்படி சாத்தியம் என்று நான் முணுமுணுத்தேன். அந்த நேரத்தில் என் முதுகின் பின்னால் ஒரு சத்தம். சக் 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 என்று. மெல்ல நான் என் தலையை திருப்பினேன். அது என் கார். அது உருமாறிக்கொண்டிருந்தது. தடக் டக் டக். அந்த உலோக சத்தம் எலும்பு சத்தம் உடைவது போல நொறுங்கும் சத்தமாக உருவெடுத்தது. அது மான் போல உருவம் மாற ஆரம்பித்தது. ஆனால் அது இனி ஒரு சாதாரண மான் இல்லை. அது முழுமையாக மனித வடிவத்தை எடுத்திருந்தது. அதன் கால்கள் இன்னும் மான் கால்கள்தான். அது 2 கால்களிலும் நின்று கொண்டிருந்தது. அதன் முதுகெலும்பு இயல்புக்கு மாறாக நீளமாக வளைந்திருந்தது. அதன் முகம், அது என்னை பார்த்தது. அதே அகன்ற கிழிந்த புன்னகையை காட்டியது. அந்த கண்கள் மனிதனின் கண்கள் போல அந்த நேரத்தில் தான் நான் கவனித்தேன். இரும்பும் கண்ணாடியும் இரத்தமும் ஒன்றாக இணைந்து அந்த காரின் உருவம் அந்த மான் போன்ற மனித உருவமாக மாறியது. அது என்னை பார்த்து சிரித்தது. பிறகு மெல்ல அதன் கையை உயர்த்தியது. அது என்னை நோக்கி கையசைத்தது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் ஓட முயன்றேன். ஆனால் என் கால்கள் அசையவே இல்லை. அந்த உருவம் மெதுவாக என்னை நோக்கி வந்தது. அதன் வாயில் இருந்த கரும்புகை போல ஏதோ வெளிவந்தது. அடுத்த நொடியில் அது என் மீது பாய்ந்தது. ஒரு குளிர்ந்த இருள் என்னை முழுவதும் மூடியது. என் உடலுக்குள் இருந்து ஏதோ ஒன்று வலுக்கட்டாயமாக இழுக்கப்பட்டது. அது என் ஆன்மா. அந்த மான் உருவம் என்னை முழுவதுமாக விழுங்கியது. பிறகு அது மீண்டும் அந்த சாலையின் இருளில் மறைந்தது.